Hi cuties, welcome to Dinosaur Adventure with Aru, Meenu and Kuttu episode number 7. டைனோசர் உலகத்தோட அடுத்த சாகசம் வானத்துல நடக்க போகுது. ஆருவும் மீனுவும் குட்டுவும் ஒரு உயரமான பாறை மேல நின்று சுத்தி பார்த்தாங்க. அங்க இருந்து பார்த்தா கடல் ரொம்ப அழகா நீல நிறத்துல தெரிஞ்சிச்சு. அப்பதான் வானத்துல இருந்து ஒரு பெரிய நிழல் கீழே வந்துச்சு. சலசலன்னு சத்தத்தோட நிறைய பறக்கும் டைனோசர்கள், அதாவது டெட்ராக்டைல்கள் அந்த பாறை மேல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய ரெக்கைகள் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஆர்வம் மீனும் ஆச்சரியமா அவங்கள பார்த்தாங்க. அதுல ஒரு டெட்ராக்டைல் ரொம்ப பாசமா தன்னுடைய தலைய ஆறு பக்கத்துல குனிஞ்சிச்சு. என் கூட வானத்துல ஒரு ரவுண்டு வரீங்களான்னு அது செய்கை செஞ்சுச்சு. ஆறுவுக்கும் மீனுவுக்கும் எவ்வளவு பெரிய ஆசை தெரியுமா? பறக்கிற டைனோசர் மேல ஏறி பறக்கிறத அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உடனே ஆறு ஒரு டெட்ராக்டைல் மேலேயும் மீன் இன்னொரு டெட்ராக்டைல் மேலேயும் ரொம்ப கவனமா ஏறி உட்கார்ந்தாங்க. நம்ம குட்டு பேரட்டும் ஆறுவோட தோல்ல பத்திரமா ஒட்டிக்கிச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. கீழே இருக்கிற காடெல்லாம் ரொம்ப சின்னதா தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், அந்த டெட்ராக்டைல்கள் ரெக்கைய அடிச்சுக்கிட்டு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. காத்தோட வேகமா அவங்க பறந்தாங்க. அடையப்பா, மேல இருந்து டைனோசர் உலகம் பார்க்க எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒரு பறவை மாதிரி சுதந்திரமா பறந்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சந்தோஷமா பறந்து போயிட்டு இருந்தப்போ திடீர்னு வானத்தோட நிறமே மாற ஆரம்பிச்சிச்சு. தூரத்துல இருந்து கருங்கூட்டமா மேகங்கள் வேகமா இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. குளிர்ச்சியான காற்று வேகமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, ஒரு பெரிய புயல் வரப்போகுது. அந்த புயல்ல கண்டதும் டெட்ராக்டைல்கள் எல்லாமே பயந்து போய் சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. காத்து ரொம்ப வேகமா அடிச்சதுனால அவங்களுடைய சவாரி ரொம்ப உலுக்கிக்குச்சு. ஆறுவும் மீனும் ஒருத்தர் பயத்தோட பார்த்தாங்க. இப்ப என்ன செய்ய போறோம்? பயத்துல டெட்ராக்டைல்கள் எல்லாமே ஒண்ணுக்கு விலகி போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கூட்டம் தலைவன் இல்லாம சிதறி போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சாங்க. அந்த பயங்கரமான நிலைமையில ஆரோவுக்கும் அவனுடைய மந்திர காம்பஸ் ஞாபகம் வந்துச்சு. அவன் தன்னுடைய கையை நீட்டி புயல் காற்றையும் மீறி காம்பஸ வெளியில எடுத்தான். ஆச்சரியம், அந்த புயல்ல கூட காம்பஸ் முள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி கீழே ஒரு பள்ளத்தாக்கு பக்கமா மெல்லமா காட்டுச்சு. ஆறுக்கும் உடனே ஒரு யோசனை வந்துச்சு. புயல்ல சத்தம் போட்ட முடியாது. அதனால அவன் தன்னோட கையால காம்பஸ் காட்டின திசையை நோக்கி செய்கை செஞ்சா. மீனும் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டா. இவளும் இன்னொரு செய்கை செஞ்சு அந்த மற்ற டெட்ராக்டைல்களுக்கு அந்த திசையை காட்டினா. நம்ம குட்டு பேரட்டும் சும்மா இருக்கல. அது அந்த டெட்ராக்டைல் கூட்டத்துக்கு மேல பறந்து போய் ஒரு வித்தியாசமான சத்தம் போட்டுச்சு. அந்த சத்தம் அவங்களுடைய கவனத்தை ஈர்த்து ஆறுவும் மீனுவும் காட்டின திசையை நோக்கி போக சொல்ல வழிகாட்டுச்சு. பயந்து போயிருந்த டெட்ராக்டைல்கள் குட்டுவை சத்தத்தையும் ஆறு மீனும் காட்டின வழியையும் பார்த்தாங்க. ஆமா, இவங்க நம்மள பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு நம்பி அவங்க ரெண்டு பேரும் பறந்த டெட்ராக்டைல்களுக்கு பின்னாடி ஒரு ஒழுங்கான கூட்டமாக பறக்க ஆரம்பிச்சாங்க. ஆறுவும் மீனுவும் அந்த டெட்ராக்டைல் கூட்டத்துக்கு பாதையை காட்டினாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அந்த புயல் தாக்காத ஒரு அமைதியான பள்ளத்தாக்குல மெதுவா இறங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கீழே இறங்கின கொஞ்ச நேரத்திலேயே புயல் மலைகள் மேல பலமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. டெட்ராக்டைல்கள் எல்லாமே பத்திரமா தரையில இறங்கிக்குச்சு. புயல் ஓஞ்சதும் எல்லாமே ஆறுவையும் மீனுவையும் குட்டுவையும் அன்பா தட்டி கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி, நீங்க தான் எங்களுடைய தலைவர்களா இருந்து எங்களை காப்பாத்துனீங்கன்னு அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. குழந்தைகளா, நாம என்ன கத்துக்கிட்டோம்? தலைமை பண்புனா எல்லாருக்கும் முன்னாடி போய் அதிகாரம் செய்யறது இல்ல. கஷ்டமான நேரத்துல பயப்படாம மத்தவங்களை மேல அன்போட அக்கறையோட வழிகாட்டுறது தான் உண்மையான தலைமை பண்பு. ஆறு மீனு குட்டு அவங்களுடைய டைனோசர் சாகசத்துல எவ்வளவு புதுசா கத்துக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அது வரைக்கும் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சுட்டி வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். பை பை குட்டீஸ்.